நாங்கள் ஆடி அமாவாசைக்கு மரக்கறி வாங்குறதுக்காக கொங்க மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. அப்போ இங்கே ரம்புட்டான் இருந்தது. எஸ், இது ரம்புட்டான். ஓ, ரம்புட்டான் இருந்தது. ஸ்ரீலங்காவில் இப்போ ரம்புட்டான் சீசன். இங்கேயும் நல்ல ரம்புட்டான். ஒரு எல்பி 10 ரூபாய்க்கு இருந்தது. பேக்ல போட்டு அந்த நிறைய கேட்ட மாதிரி நாங்க பே பண்ணலாம். இது ஒரு பழம் தான், ஆனா எனக்கு இந்த பேர் தெரியல. இது சைனீஸ் பழம். உங்களுக்கு தெரியாதா? இது பீச் இருந்தது. தோடம்பழம் எல்லாம் இருந்தது. நாங்க கொஞ்சம் மரக்கறி வாங்கி கொண்டு போக மட்டும் வந்தோம். அதோட இங்க இந்த மார்க்கெட்ல கூடுதலா நீட்டு பைத்தங்காய் கிடைக்கும். அதால அங்க போனாங்க. இதுல நீட்டு பைத்தங்காய் இன்றைக்கு வாங்கினா நாங்க ஆடி அமாவாசைக்கு சமைக்கிறதுக்காகத்தான் இந்த மரக்கறி. அதோட தேங்காய் எல்லாம் தேவையானது எல்லாம் எடுத்துட்டோம். அதோட பாவக்காய் முக்கியமானது. இந்த பாவக்காயும் கொஞ்சம் வாங்கிட்டு பாவக்காய் பூசணிக்காயும் எடுத்து நாங்கள் பெரிய பூசணிக்காய் எடுத்தா ஈஸியண்டு. வட்ட பூசணிக்காய சில நேரங்களில் வெட்டி தாரவை வெட்டி வச்சுக்கிறவ நாங்கள் கொஞ்சம் சின்னனா எடுத்தது. கத்தரிக்காயும் இங்கால பழ வகைகள் எல்லாம் இருந்தது. வாழைப்பழம் இருந்தது. வெங்காயம் எல்லாம் இருந்தது. நாங்கள் எங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்தோம். பீட்ரூட் இங்கே போனால் நிறைய மரக்கறிகள் எடுக்கலாம். எல்லாம் எங்களோட நீட்டு கத்தரிக்காய் பாவக்காய் அப்படியான மரக்கறிகள் எல்லாம் எடுக்கிறதால நாங்கள் அங்கே போனாங்க. மற்றதில் பீட்ரூட் எடுத்து நாங்கள் பீட்ரூட் கேரட் எல்லாம் இருந்தது. இங்கால இதா இது எல்லாமே மரக்கறி வகை. கிரீன் மரக்கறி எல்லாம் மரக்கறியில் எல்லா வகையான மரக்கறியும் இருந்தது. நாங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய பிளாப்பழம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்ட கூடையில. அதோட இது மரவேலையில் இந்த பின்னல்ல செய்த தட்டு அதில் இருந்தது. அதையும் பார்ப்போம்னு பார்த்தா இதெல்லாம் சைனாவில இருந்து வர இதுகள். கொங்க மார்க்கெட்ல கூடுதலாக சைனா கொங்கம் 10 ரூபா 8 ரூபா அப்படின்ட்டு ஒவ்வொரு விலைக்கு ஏற்ற மாதிரி இருந்து சிலது மூடி வைக்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. என்னென்னு சொன்னால் இப்போ ஸ்நாக்ஸ் எதுன்னு எடுத்து போட்டுட்டு மூடி விடலாம். அதுலேயே மொண்டு எடுத்தவங்களுக்கு அப்பளத்துக்கு போடக்கூடிய மாதிரி. அப்படியே பில் போட வந்தாச்சு. பிலாப்பழம் நிறைய கேட்ட மாதிரி தான் பில் இருக்கும். எங்களுக்கு இந்த பிலாப்பழம் எவ்வளோ நிற்குதுன்னு தெரியல.